இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். 1/4 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பால் பொங்கும்போது நல்லா இந்த மாதிரி அலசி விட்டுக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா பால் பொங்காமல் இருக்கும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரையை சேர்த்திக்கணும். சர்க்கரையை போட்டோன்னையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு சொம்பு எடுத்து இளநீ மேலே இப்படி கமுத்தி வச்சுக்கலாம். இப்படி கமுத்தினோம்னா தண்ணி பூரா சொம்பில் போயிடும். ஒரு இளநீயில் ஒரு சொம்பு தண்ணி வந்திருக்கு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. பாறை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற வழுக்கையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு சுரண்டி இந்த மாதிரி இருக்கிற ஓட்டெல்லாம் எடுத்துக்கலாம். தேங்காய் தொட்டியில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கலாம். சுரண்டும் போது தேங்காய் தொட்டியில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து வரும். அதனால் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வெட்டி எடுத்துக்கணும். இப்போ துருவி வச்சுக்கிற தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் இளநீ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நம்ம ஆற வச்ச பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திக்கலாம். இப்போ இளநீர் சேர்த்திக்கலாம். தேங்காயோட வழுக்கை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற நெய்யில் வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இளநீர் பாயாசம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.